இந்து மதத்தில் உணவு, அதாவது அன்னம், பிரம்மமாகவே கருதப்படுகிறது. அது படைப்பிற்கும் வாழ்க்கைக்கும் மையமானது. உணவே இந்த உலகம் முழுவதையும் குறிக்கிறது. நம் உடல் உணவாலேயே ஆனது. அதனால் அது அன்னமய கோசா என்று அழைக்கப்படுகிறது. உயிர்கள் அனைத்தும் உணவை சார்ந்துள்ளன. உணவே பலத்தையும் ஆண்மையையும் தருகிறது. ஆனால் மரியாதையின்றி உணவை உண்டால் அது உடலையும் மனதையும் அழித்துவிடும். சாத்வீக உணவுகள் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் தருகின்றன. ராஜசீக தாமசீக உணவுகள் உடலை சோம்பலாக்கி மனதை எரிச்சலடைய செய்கின்றன. சரியான உணவு உடலை குணமாக்கும் மருந்தாகவும் செயல்படுகிறது. ஆயுர்வேதமும் உணவுக்கு மிக முக்கியத்துவம் தருகிறது. இந்து கடவுள் வழிபாடுகளில் உணவு படையல் மிக முக்கியமானதாகும். கடவுளுக்கு உணவை படைப்பது ஒரு கடமையாக கருதப்படுகிறது. தேவர்கள் தங்களுக்கு உணவை தாங்களே சமைத்து கொள்ள முடியாது. அவர்கள் மனிதர்கள் படைக்கும் உணவையே நம்பியிருக்கிறார்கள். முன்னோர்களும் தங்கள் சந்ததியினர் அளிக்கும் உணவை சார்ந்துள்ளனர். ஏழைகளும் பிச்சைக்காரர்களும் துறவிகளும் பிறர் தரும் உணவையே நம்பியுள்ளனர். ஒரு இந்துவுக்கு கடமையாக ஒவ்வொரு நாளும் வேள்வி செய்ய வேண்டும். அந்த வேள்வியில் கடவுளுக்கு உணவை படைப்பதும் அடங்கும். வேள்வியின் முடிவில் மீதமுள்ள உணவை பிரசாதம் என்று பக்தர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த பிரசாதம் கடவுளின் அருளாக கருதப்படுகிறது. பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது, கடவுளுக்கு படைக்காமல் உண்பவன் பாவத்தையே உண்கிறான் என்று. சில சமயங்களில் உணவை முழுமையாக தவிர்ப்பது தவமாக கருதப்படுகிறது. இது பாவங்களை போக்கவும் மனதை சுத்தப்படுத்தவும் செய்கிறது. கிருக்ரா என்னும் கடுமையான தவம் ஒன்று உள்ளது. அதில் முதல் 15 நாட்களில் ஒவ்வொரு நாளும் உணவை குறைத்து கொண்டே போக வேண்டும். பிறகு அடுத்த 15 நாட்களில் மெல்ல மெல்ல உணவை அதிகரிக்க வேண்டும். இந்த தவம் மிகவும் சிரமமானதாகும். மாணவர்கள் உதயத்திலும் சூரிய அஸ்தமனத்திலும் தூங்கினால் அவர்கள் மறுநாள் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்று மனுஸ்மிருதி கூறுகிறது. வர்ணாசிரம தர்மப்படி மாணவர்கள் பிச்சை எடுத்தே உண்ண வேண்டும். இல்லறத்தார்கள் உணவை தானமாக வழங்கும் கடமை உடையவர்கள். துறவிகள் சமைப்பதையே தவிர்க்க வேண்டும். அவர்கள் மிக குறைந்த உணவே உட்கொள்ள வேண்டும். இறுதி நிலையில் அவர்கள் முழுமையாக உணவை நிறுத்தி ஆன்மா உடலை விட்டு பிரிவதற்கு அனுமதிக்க வேண்டும். அப்போதுதான் முழு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்து மதத்தில் உணவு வெறும் சத்துணவு மட்டுமல்ல, அது ஒரு தெய்வீக பொருள். அதை மரியாதையுடனும் நன்றியுடனும் பக்தியுடனும் அணுக வேண்டும். உணவை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் உடலையும் மனதையும் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். உணவை படைப்பதும் பகிர்வதும் சில சமயங்களில் உணவை தவிர்ப்பதும் இந்து மதத்தின் மைய செயல்பாடுகளாகும். உணவுதான் உயிர், உணவுதான் பலம், உணவுதான் கடவுள். அதனால்தான் நமது முன்னோர்கள் அன்னம் பிரம்ம என்று உணர்ந்தார்கள்.